வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு மாணவர்களுடைய கேள்வி, அதாவது சம்மணம் போட்டு உட்காரு, இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சம்மணம் போட்டு உட்காரு, அதுக்கு நிறைய பேர் என்னன்னா ஸ்குவாட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸ்குவாட், இது ஸ்குவாட் அப்படின்னா சம்மணம் போட்டு உட்காருதல் கிடையாது. ஸ்குவாட் அப்படின்றது இந்த குத்த வச்சு உட்காருதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் ஸ்குவாட்ன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். இந்த சம்மணம் போட்டு உட்காரு அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் வார்த்தையே கிடையாது. ஏன்னா சம்மணம் போட்டு உட்காரு அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது. அது எப்படின்னா, சமணர் போல் உட்கார். சமணர் போல், சமணர்கள் அப்படி காலம் அடக்கி நிமிர்ந்து உட்காருவாங்களா, சமணர் போல் உட்கார், சமணர் போல் உட்கார் அப்படின்ற வார்த்தை மருவிதான் அந்த வார்த்தை சமணம் போட்டு உட்கார்னு மாறிடுச்சு. அதனுடைய கரெக்டான இது சமணர் போல் உட்கார். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், நிறைய பழமொழிகள், குறிப்பாக நிறைய பழமொழிகள் இப்படி மருவி அதனுடைய பொருளே மாறிடுச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு 2 பழமொழிகள் சொல்றேனே. மிக அதிகமாக நம்ம வீடுகளில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, அதாவது 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுங்க. ஒரு பொய் சொன்னாலே கல்யாணம் நடக்காது இப்போ இருக்கிற காலத்தில். இதுக்கிடையில் 1000 பொய்யை சொல்லி எப்படி சொல்றது? அதனுடைய கரெக்டான இது என்ன அப்படின்னா, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்து. அதாவது 1000 பேருக்கு போய் இன்விடேஷன் கொடுத்து, அழைப்பு கொடுத்து, 1000 பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்துன்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய 1000 பொய்யை சொல்லி ஒரு திருமணத்தை நடத்த சொல்லணும். இந்த 1000 பாருங்க, இதே மாதிரி இன்னொரு பாருங்க, 1000 பேரை கொண்டாதான், விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார், 1000 பேரை கொண்டாதான் அரை வைத்தியனாவது ஆக முடியும். அதே எப்படி ஒரு ஆளை கொண்டாலே உள்ள கொண்டு ஆயுள் தண்டனையில் வச்சிருவாங்க. இதுக்கிடையில் எப்படி 1000 வேரை, பழைய காலத்தில் எப்படி மருத்துவம் பண்ணாங்க, வேர்கள், மூலிகைகளுடைய வேர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. 1000 வேரை கொன்றால்தான் ரூட், செடிக்கு அடியில் இருக்கக்கூடிய ரூட், 1000 வேரை கொன்றால் தான் அரை வைத்தியனாவது ஆக முடியும். அது 1000 வேரை என்னவா மாறிடுச்சு, 1000 பேரையா மாறிடுச்சு. இப்படி நிறைய பழமொழிகள் பாருங்க. இன்னொன்று பாருங்க, இப்போ ஆடி மாசம் வருது இல்லையா, ஆடிக்காற்றில் அது எப்படி சொல்றது, ஆடிக்காத்துல அம்மியும் பறந்து போயிருன்னு சொல்லுவாங்க. நல்லா இருத்தி கட்டிப்பா, காத்து ரொம்ப அடிக்கும். இந்த பழமொழியும் தவறு. அது கரெக்டான இது என்னன்னா, ஆடிக்காற்றில் அம்மை நோயும் பறந்து போகும். அதாவது ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த அம்மை நோய் வருமா, ஆடிக்கு முந்தின மாதங்கள்ல அம்மை நோய் புள்ளியா ஹீட் ஜாஸ்தினால. ஆடியில குளிர்ந்த காற்று பட்ட உடனே இந்த அம்மை நோய் பறந்து போயிருமா. அதனாலதான் ஆடிக்காற்றில் அம்மை நோயும் பறந்து போகும்ன்றது இப்படி மருவி, ஆடிக்காற்றில் அம்மை நோயும் பறந்து போகும், ஆடிக்காற்றில் அம்மை நோயும் பறந்து போகும், ஆடிக்காற்றில் அம்மியும் பறந்து போகும். இனி கொஞ்ச நாள் போனா ஆடிக்காற்றில் அம்மாவும் பறந்துருவாங்கன்றுவாங்க. பாருங்க, வாக்கியங்கள் எப்படி மருவி தப்பாவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஊடகங்களில் கூட தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் நிறைய பழமொழிகள் ஞாபகத்துக்கு வருது பாருங்க. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பானா. இப்போ நான் தான் அர்ப்பன் வச்சுக்குருவோம். இப்போ எனக்கு நிறைய பணம் காசு வந்துருச்சு அப்படின்னா, சம்பந்தமே இல்லாம நான் ஏன் அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கணும், மழை பெஞ்சா கொடை பிடிக்கணும், சரி, இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு, யோசிக்கிறதே இல்லை நம்ம. இது எப்படின்னா, அர்ப்பணித்து வாழ்பவன், பிறருக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்பவன் அர்த்தராத்திரியில் போய் கேட்டாலும் கொடை கொடுப்பான். கொடைன்னா அம்பர்லா கிடையாது, நன்கொடை, டொனை, அதான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். எப்போ போய் கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவான். இதான் அதனுடைய மீனிங். பாருங்க, அர்ப்பணித்து வாழ்பவன், அதாவது முன்னாடி இருந்த ஒரு மூட பழக்கம் என்னன்னா, இரவு ஒரு சாயந்தரம் கருக்கலுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பிறருக்கு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா கொடுக்கணும்னு என்ன இருக்கிறவன் எந்த ராத்திரியில போய் கேட்டாலும் கொடுப்பான். அதனாலதான் அர்ப்பணித்து வாழ்பவன் அர்த்தராத்திரியில் போய் கேட்டாலும் கொடை கொடுப்பான். அது மருவி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான். இப்படி நிறைய பழமொழிகள். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காத. மண் குதிரையை நம்பி யாராவது ஆற்றில் இறங்குவாங்களா? மண் குதிரை எங்க இருக்கு? மண் குதிரை, சரி, மண் குதிரை இருக்கு, அதை நம்பி ஆற்றில் மண் குதிர், நீரோட்டத்தினால அந்த மண், அந்த திட்டுக்கள் இப்படி இருக்கும், அதுல கால் வச்ச பிஸ்குன்னு உள்ள போயிடும். மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே. இப்படிதான் நிறைய, சட்டியில இருந்தா தானே ஆப்பையில வரும், அதுவும் தவறு. ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்பை வளரும். ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்பை வளரும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளும் வாக்கியங்களும் மருவிதான் இப்படி மாறிடுச்சு. ஓகே, இனிமையாவது இப்போ சொன்ன பழமொழிகளை சரியாக பயன்படுத்துங்க. சரிங்களா? இனி அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.